இவ்வளவு தூரம் நடந்த கால என்னத்துக்காக? கார் இருக்கு, எங்க போகணும்னு சொல்லி டிராப் பண்ற. கமான். நீ சொன்ன உடனே வாலாட்டிக்கிட்டு வந்து உட்கார்றதுக்கு நான் இல்ல மிஸ்டர், நான் ஒரு பொண்ணு. அதுலயும் துணிச்சல்காரி. இன்னும் இங்க நின்ன கால்ல இருக்கிறத கழட்டிடுவேன். பி கேர்ஃபுல். I wish you bad luck. கோபி கிருஷ்ணா, சோறு கொண்டு வந்திருக்க. ஓ சுமதி. Come on, come on, come on, come on. சோறு. என்னது அது? குடிக்கிறியா? நான் படிக்குது, எனக்கு வேணாப்பா. ஹாய் லாலிபாப். லாலிபாப்னா இஷ்டம்ல? எனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு கூட. நான் சொல்றதெல்லாம் செஞ்சா ஒண்ணு இல்ல, நிறைய தருவேன். நிஜமா? எங்க இருக்கு? அங்க. ஹாய் லாலிபாப், லாலிபாப், லாலிபாப். ஹாய் லாலிபாப். ஐயோ லாலிபாப். இது எனக்கா? எல்லாம் உனக்கு தான். ஏய், நான் அப்பவே சொன்னேன்ல, நான் சொல்றது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இத நீயே எடுத்துக்க. என்ன செய்யணும்? நம்பர் 1, இந்த தாவாணி எடுத்து போடு. அவ்வளவுதானா? இந்த வெச்சுக்க. அப்புறம் படுத்துக்க. அவ்வளவுதானா? அப்புறம் லாலிபா. லாலிபாப் வேண்டாமா? லாலிபாப் தரவே இல்ல. லாலிபாப் தரவே இல்ல. அக்கா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் கொடுக்கா. தண்ணி கொடுக்கா. சுமதி, மாடி மேல இருந்த வந்த அந்த கோபி கிருஷ்ணன் என்ன பண்ணா? அக்கா, அந்த கோபி என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா. அப்புறம் என்ன கட்டில படுக்க வச்சு. போக்கா, எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, நான் தூங்க போறேன். ஹலோ, பார்க்க கூடாத விஷயத்தை பார்க்கிறதுக்கு வரக்கூடாத சமயத்துல வந்துட்டீங்களே கங்கா தேவி. அப்பாவியான சுமதி வாழ்க்கைய எதுக்காக நாசம் பண்ண? அது மலர்ந்த பூங்கிறதுனால அதை பறிச்சு பார்த்தேன். பறிச்ச பூவை அப்படியே விட்டுடக்கூடாதுன்னு அது வாடி போறதுக்கு முன்னாடி ருசிச்சு பார்த்தேன். நான் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்க, அது உதிர்ந்து காஞ்சி போய் மண்ணோட மண்ணா போயிடும். ஆண்டவன் படைச்ச ஒவ்வொரு பூவும் ஆண்டவனுக்கே அர்ப்பணிச்சுக்கதான் ஆசைப்படும், இல்ல தான் இஷ்டப்பட்டவன் கூட சேர்றதுக்கு தான் ஆசைப்படும். அதை விட்டுட்டு உன் நாட்ட ஒரு பொறுக்கியோட காலடியில சிக்கி நசுங்கி போறதுக்கு எந்த பூவும் இஷ்டப்படாது. மேடம் மேடம், சிவா கடிபட்டு ரொம்ப சீரியஸா இருக்காரு. வாங்க காட்டு. இங்கயா? அந்த வீட்டுல தான் மேடம். மாமா,
என்ன ஊர் ஜனங்க தூன்னு துப்புற கிரேட் சீனை கிரியேட் பண்றேன்னு சவால் விட்டுட்டு போனல, இங்க நான் உனக்கு காட்டுறேன் அதே சீன். அது நீ நினைச்சா நடக்காது. ஏன்னா நெருப்பை என்னைக்கும் கரையா அரிக்காது. கரையான் அரிக்க போறதுதான் இந்த சீனோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ரோஜாவை சுவைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். யோக்கியமானவங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை? நல்லா கேட்டீங்க, நாக்கு பிடிக்கிற மாதிரி. இவனுங்க எல்லாம் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பேக ஒண்ணு ஆட்டிக்கிட்டு போறாளுங்க. எங்க போறாளுங்க, என்ன பண்றாளுங்கன்னு யாருக்கு தெரியும்? இந்த காலத்துல வெறும் சம்பளத்தை வச்சுட்டு குடும்பம் பண்றது கஷ்டம்தான். அதனால இதுங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஒரு பார்ட் டைம் ஜாப். தண்ணி குடிச்சாலும் மானத்தோட உழைச்சு வாழ்வோன்னு சொன்னீங்களே, இதுதான் அந்த உழைப்பா? இந்த கேடுகட்ட வேலை பாக்குறதுக்கு வெக்கமா இல்ல? மிஸ்டர், மரியாதை கொடுத்து பேசுங்க. ஏய், உனக்கு மரியாதையா? தெரிஞ்சு போச்சே உன் மரியாதை. ரெட் ஹேண்டடா புடிச்சிட்டேன். நட ஸ்டேஷனுக்கு. இன்ஸ்பெக்டர், இது என் பிரஸ்டீஜ் சம்பந்தப்பட்ட விஷயம். இவங்க லேடி எப்படியும் பொழைச்சுக்குவாங்க. ஆனா நான் ஆம்பளை. சொசைட்டில நான் எப்படி சார் தலையிருந்து வாழ முடியும்? தப்பு பண்றதுக்கு முன்னாடி இதை யோசனை பண்ணிருக்கணும். நட. சார் சார் சார், என் பேர் கோபிகிருஷ்ணன். அதுக்கு என்னங்கற? கமிஷனர் ராமமூர்த்தி எங்க அங்கிள். 1 minute சார். ஹலோ, கமிஷனர் ஆபீஸ். நான் கோபிகிருஷ்ணன். அங்கிள் இருக்காரு? சாரி மிஸ்டர் கோபிகிருஷ்ணா. இந்த தடவை இவரால தப்பிச்சிட்ட. இன்னொரு தடவை இப்படி ஆச்சு, உன்னை கைது பண்ணி ஜெயில தள்ளி களி சாப்பிட வச்சிருவான். ஜாக்கிரதை. வீட்டுக்கு போய் தொலை. ஏண்டாயே, இவனை இந்த வீட்டுல குடி வச்சா இந்த காலனியை அழிஞ்சிடும், நாசமா போயிடும், என்னென்னமோ கதை விட்ட. அங்கிள், என்ன நடந்ததுன்னு தெரியாம எதுவும் பேசாதீங்க. எனக்கு தெரியுமா, உங்க அம்மா நோயாளி, செலவுக்கு பணம் வேணும். நீ என்ன பண்ணுவ? அதான் இந்த ரூட்ல இறங்கிட்ட. ஒண்ணும் சொல்லாத. இப்படி பிழைக்கிறதுக்கு அம்மாவும் பொண்ணு கிணத்துல விழுந்து சாகலாம். நீ இந்த ஏரியாவிலேயே இருக்க கூடாது. இது கௌரவமானவங்க இருக்கிற இடம். You're right. Thank you, Inspector. It's all right. வேணாம் மாமா, இந்த அயோக்கியனை உங்க கையால கொல்ல வேணாம். இவனை கொண்டு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா அப்படி ஏங்கது என்ன? தெரிஞ்சு போட்டு விடுங்க. புனிதமான என் கங்காவுக்கு விபச்சாரிங்கிற பட்டத்தைய சுமத்துற. அவளுக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டியா? நான் இருக்கேன், நான் இருக்கேன். இன்னொரு தடவை அவளுக்கு ஏதாவது இறைஞ்சல் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போயிடு. மாமா,
நாளெல்லாம் தீபாவளி நீ வந்து சேர்ந்தாலே இசைத்திடும் கவி காஞ்சலே மார்போடு சாய்ந்தாலே